ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை விளையாட சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வே புறப்பட்டு சென்றிருக்காங்க. ஜூலை 6ஆம் தேதி தொடங்கும் இந்த T20 தொடர் ஜூலை 14ஆம் தேதி முடிவடைய இருக்கு. T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற அப்புறமா கோலி, ரோஹித், ஜடேஜா உள்ளிட்ட மூத்த வீரர்கள் T20 போட்டிகள்ல இருந்து ஓய்வு பெற்ற நிலையில ஜிம்பாப்வேக்கு எதிரான இந்த தொடர்ல இளம் வீரர்கள் அடங்கிய பட்டாளமே இந்திய அணிக்காக விளையாட இருக்காங்க. நவம்பர் மாதத்துல ரோஹித் சர்மா கிட்ட இருந்து வந்த ஒரு போன் காலுக்காக ரோஹித் சர்மாவுக்கு ராகுல் டிராவிட் நன்றி தெரிவிச்சாருன்னு இந்திய அணி வீரர் சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருக்காரு. 50 ஓவர் உலக கோப்பை தொடரோட இறுதி போட்டியில இந்திய அணி தோல்வி அடைந்த பிறகு பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து ராகுல் டிராவிட் விலக இருந்ததாகவும், ஆனா PCCI செயலாளர் ஜெய்ஷா மற்றும் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் டிராவிடை சமாதானப்படுத்தினாங்கன்னு சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருக்காரு. 2026ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையில அடுத்த T20 உலகக்கோப்பை தொடர் நடைபெறவிருக்கு. இந்த தொடருக்கு முன்னாடி இந்திய அணி கிட்டத்தட்ட 40 T20 போட்டிகள்ல விளையாட திட்டமிட்டு இருக்கிறதா தகவலும் வெளியாகியிருக்கு. நடப்பு சாம்பியனான இந்தியா சொந்த மண்ணில் T20 உலகக்கோப்பையை தக்க வைக்கும் நோக்கில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுது. T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி நாளை இரவு 7:40 மணி அளவுல டெல்லி திரும்ப இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. மேற்கு இந்திய தீவுகள்ல பெரில் சூறாவளி காரணமா விமான சேவை தடைப்பட்டதால அங்கு விமான சேவை மறுபடியும் தொடங்க இருக்கு. தனி விமானம் மூலமா அழைத்து வரப்படும் இந்திய அணி வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்துல உற்சாக வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.